ஹாய் ஹலோ ஆர்மி உங்களில் ஒருத்தி நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் வீலைவில் பண்ண சின்ன சின்ன சேட்டைகளை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீலைவை ஃபுல்லாலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே பார்த்துருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிடவா போகுது. வாயை பிளந்து சைட்டு தான் அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நான் யார் தெரியுமா, என் மதர் டங்கே கொரியன் அப்படி இப்படின்னு சண்டைக்கெல்லாம் வந்துடாதீங்கப்பா, நான் என்னையும் சேர்த்து தான் சொன்னேன். அதுக்காகத்தான் வீலைவில் நடந்த குட்டி குட்டி சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்காக ஒரு கோர்வையாக கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களில் ஒருத்தி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வியோட லைவ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வி லைவில் சும்மாவே உட்காந்து இருக்கோமே, நான் பேசுகிற கொரியன் உனக்கு புரியல, நீ பண்ணுற இங்கிலீஷ் மெசேஜ் எனக்கு புரியல, சரி ஏதாச்சும் பண்ணி சமாளிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி, மக்களே நான் உங்களுக்காக எனக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ண போகிறேன், நீங்கள் அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணுறாரு. அந்த மியூசிக்கை போடுறேன், நீங்களே போய் பாருங்கள். என்னடி ஏதோ மியூசிக் வரும்னு சொன்ன மியூசிக்கே காணலை அப்படி தானே கேட்குறீங்க? பிச்சு போடுவேன். நீங்கள் மியூசிக்காக கேட்டீங்க, டேங்க தானே சைட் அடிச்சிங்க. நீங்கள் சின்சியராக சைட் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கொசு காது பக்கத்திலே வந்து கொய்ங்கன்னு கத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்குமே, அதுதான் அந்த மியூசிக்கே. மறுபடி போடுறேன், இந்த வாட்டியாவது டேயை சைட் அடிக்காமல் அந்த மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகே? பார்த்தீங்களா, கொசு சவுண்டு மாதிரி தானே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு காண்டாகிடுச்சு. நான் போய் ஓப்பா அந்த மியூசிக் மாதிரியா இருக்குது, கொசு காது பக்கத்துலேயே வந்து கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜை தாங்க போட்டேன். நம்மட்டே உடனே பார்த்துட்டாரு. 오빠 배경음악 모기 소리 같아요. அப்புறம் நம்மட்டே அந்த கமெண்ட்டை பற்றி ஆழ்ந்து யோசிக்கிறாரு. யோசிக்க மாட்டாரா பின்ன? பண்ணது யாரு? நான்ல. அவருக்கும் இப்போ அப்படிதான் கேட்குது போல, பாவம். அப்புறம் என்னடானா லைவ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தி கமெண்ட் பண்ணியிருக்கா. என்னடான்னு பார்த்தா, டேயங்கா இது கொசு சவுண்டு மாதிரி இல்லை, ஃபாட்டு சவுண்டு மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. 태영아 방구 소리 같기도 해. ஃபாட்டுனா என்னன்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க, வேணும்னா போய் கூகுள் பண்ணிக்கோங்க. நம்ம தலைவரும் அந்த கமெண்டை பார்த்துட்டு ஆழ்ந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே மியூசிக்கை ஆஃப் பண்ணிவிட்டு, ஒருத்தவங்களோட உழைப்பை இப்படிலாம் கேவலப்படுத்தாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தும் அவருக்கு அந்த கமெண்டை பார்த்து சிரிப்பை அடக்க முடியலை. நினச்சி சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே ஆர்மிஸை பார்த்து, இனிமே இந்த சாங்கு கேட்டால் எனக்கு பாட்டு ஞாபகம் தானடி வரும், ஒரு நல்ல மியூசிக்கை திரும்ப கேட்க விடாத மாதிரி பண்ணிட்டீங்களே, இப்போ சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்புறம் நம்பர் 2 ஜின்னோட வீலைவ் தான். நம்ம ஜேகேவும் ஜின்னும் சேர்ந்து தான் இருக்காங்க. ஆர்மிஸுக்கெல்லாம் டபுள் தரிசனம். நம்ம ஜேகே என்னடானா சாப்பிட்டுட்டு இருந்த ஜின்னுக்கிட்ட, என்னடா சும்மா தின்னுக்கிட்டே இருக்க, ஏதாச்சும் பண்ணி ஆர்மிஸை என்டர்டெயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி, நான் ஒரு சோகமான சாங்கை ப்ளே பண்ணுறேன், நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆர்மிஸ் எல்லாம் என்டர்டெயின் பண்ணு, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சாங்கை வந்து ப்ளே பண்ணுறாருங்க. நம்ம ஜின்னுக்கு சொல்லியா கொடுக்கணும், அவர் தான் ஆக்டிங்கில் மேஜர் முடித்தவராச்சே. நூடுல்ஸை வாயில் வச்சுட்டு அந்த சாங்கை அப்படியே உள்வாங்கி சோகமாக ஓன்னு அழுறாரு. தலைவர் இவ்வளோ ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சைடில் அந்த ஜேகே பையன் என்ன பண்ணுறான்னு பாருங்க, சைடில் கையை விட்டு சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு சைலன்ஸ். அது யாருடா விஐபின்னு பார்த்தா நம்ம தலைவர் ஆரம்பு. என்னடா இங்கே சத்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நம்ம எல்லோரும் எங்க ஸ்டோம் ஒன்னிலேயே சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஒருவேளை ஆரம்பம்னா பயமோ? பயம். வேதனாகம்னா பயம்னு. நம்பர் 3 நம்ம ஜிமினோட லைவ் தான். நம்ம ஜிமின்னு ரொம்ப நேரமாக தண்ணியை குடிச்சு குடஞ்சிக்கிட்டே வராரு. என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தா, அது நான் வந்து ஐயோ எப்படி சொல்கிறது, சொன்னால் சிரிப்பீங்களோ, ஐயோ வெக்கமாக இருக்கே அப்படின்னு முடியை போட்டு பிச்சுக்கிட்டு, ஐயோ எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சேரை பின்னாடி தள்ளிக்கிட்டே போகிறாரு. பாவம், இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்தார் போல். அப்புறம் ஆத்திரத்தை வேணாலும் அடக்கலாம், இதெல்லாம் அடக்க முடியுமாப்பா? நம்ம தலைவர் பேக்கில் போகும்போது பக்கத்தில் இருந்த சேர் கையில் like me, open up your eyes and insert a
கவனிக்க நம்ம தலைவருக்கு டைம் இல்லை, எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடி விட்டார். பாவம், ரொம்ப அவசரம் போல. அப்புறம் செய்யக்கூடாதது எதையோ செஞ்ச மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ள வராரு. அப்புறம் 1 hour 2 hour எத்தனை மில்லியன்ஸ் ஆர்மிஸ் பார்த்துட்டு இருக்காங்களோ வந்து, எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு நிறைய தண்ணி குடிச்சேன்னா இப்படி நடக்கக்கூடாத சம்பவம்லாம் நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நம்ம ஆர்மி சும்மா இருப்பாங்களா? என்ன ஜிமினா, போன காரியம் சக்ஸஸா அப்படின்னு கேட்குறாங்க. டேய், அவர் என்ன போருக்கா போயிட்டு வந்திருக்காரு, சக்ஸஸாரு கேட்குறதுக்கு? அதுக்கு நம்ம ஜிமினு, இப்படிலாம் கேட்டீங்க வாயிலேயே குத்துவேன், இப்போ இங்கே எதுவுமே நடக்கவே இல்லை, எல்லாத்தையுமே மறந்துடுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஆர்மிஸ் லைவ்ல ஜாயின் பண்ணுறாங்க, கேஷுவல் ஒன்றுமே நடக்கலை, அதெல்லாம் மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இவரு தான் இப்படின்னா நம்ம ஜேகேவை பாருங்க, அண்ணன் எவ்வளியோ தம்பியும் அதே வழி. நம்பர் 4 ஜேகே லைவ். நம்ம ஜேகே ஜிமின் மாதிரியெல்லாம் இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் எதுவாக இருந்தாலும். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வந்தேன், அதனால அர்ஜெண்டாக எனக்கு இயற்கை காலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பாத்ரூம் போயே ஆகணும், கேன் ஐ கோ டு பாத்ரூம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கேட்குறாரு. Can I go to restroom? ஓப்பா, ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன், இதோ இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. I'll come back quickly. Okay? இதுல தேங்க்யூ வேற. Thank you. படைப்பா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து. சரிம்மா. திரும்பி வந்து யாராச்சும் உள்ள வந்துடுவாங்க அப்படின்னு லாக்கெல்லாம் போட்டுட்டு வராரு பாருங்க. வந்து, வணக்கம் மக்களே, நான் திரும்பி வந்து விட்டேன், முக்கியமான விஷயத்த முடிச்சுட்டு வரலான்னு வெளியில போனா என்ன குளிரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆர்மிஸ்ல ஒருத்தி, என்னப்பா இப்போ எப்படி இருக்குன்னு கேட்க நம்ம ஜேகே, இப்போதான்ப்பா ஃப்ரீயா இருக்கு, நானும் எவ்வளோ நேரம் தான் அடக்கிறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நெக்ஸ்ட்டு நம்ம தலைவரோட லைவ் தான். பர்த்டேக்கு லைவ் வந்து கேக்கை எடுத்து கேண்டில் கொளுத்தி பர்த்டே சாங் ப்ளே பண்ணிவிட்டு சேரில் உட்காந்து ஒரு சுற்றுனாரு பாருங்க. கேண்டில் அணைஞ்சு போச்சு, நம்ம ஆரம் ஃபேஸு சுருங்கி போச்சு. பின்ன கேண்டில் கொளுத்திட்டு சேரில் உட்காந்து சுற்றி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றினா கேண்டில் அணையும்னு தெரியணுமா வேண்டாமா? இந்த லைவை பார்த்துட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. ஒரு அரை மணி நேரம் நான் விழுந்து சிரிச்சிருப்பேன். அப்புறம் உருன்னு இருந்த ஃபேஸை மாற்றிட்டு சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அணைஞ்ச கேண்டில் மறுபடி ஊதுறாரு. கடவுளே, பாவம் அந்த குழந்தை. அங்க பாருடா, கொல்லண்டடா மூச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு முக்கியமான லைவ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்த லைவோடையும் இதுதான் சூப்பர் டூப்பர் லைவ். நம்பர் 6 ஜே ஹோப் லைவ். நம்ம ஹோபி லைவ்ல உட்காந்து அழகாக நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு. நம்ம ஜேகோப்பு பதறி அடிச்சுக்கிட்டு, சத்தியமாக அது நான் இல்லைங்க, இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் இப்படி நீங்குச்சு, அந்த சவுண்டு தான் இது, பிலீவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்நேரத்தில் நம்ம ஜின்னு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வராரு. ஹோபி, நான் உன் ஃபாட்டு சவுண்டை கேட்டு தான் உள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹோபி பதறி அடிச்சுட்டு, டே வெங்காயம், அது நான் இல்லைடா, இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் தான் நீங்குச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜின்னு அதுக்கு ஒன்றும் இல்லைடா, மனுஷனா பிறந்தா இதெல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. 사람은 다 방구 끼고 살아. 생리적인 현상이야. 너무 걱정하지 마세요. இல்லையே, அது நான் இல்லையே, வாரம் விளக்கெண்ணெய் குடிச்சு வயிற்ற கிளீனா வச்சுன்னு இருக்கேனே. நம்ம ஹோபி, ஐயையோ கிறுக்கு பையன் வந்து உளறிக்கிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த லைவை வந்து கன்டினியூ பண்றாரு. அப்போ நம்ம ஹோபி வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஏப்ப விடுறாரு. நம்ம ஜின்னு அப்பவும் வந்து, ஹோபி, நான் உன்னோட ஏப்ப சவுண்டு கேட்டு தான் உள்ளேயே வந்தேன், இன்னும் ஏதாச்சும் குட் நியூஸ் இருந்ததுன்னா சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவன் வேற ஒருத்தன் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றானே அப்படிங்கிற மாதிரி லைவை வந்து கன்டினியூ பண்றாரு. இதோ பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் சாக்ஸ், நாங்களும் உங்களை மாதிரி தான் கையாலேயே துவைச்சு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கியூட்டா சொல்றாரு பாருங்க. 양말에 손빨래로 샴푸 이렇게 척 해가지고 저 심지어 저 발목 양말이라서 작아가지고 이렇게 짜요. அப்பவும் நம்ம ஜின்னு உள்ள வராரு. நம்ம ஜேகோப்பு, இவன் வேற ஒருத்தன் பக்கத்துல ரூம் கொடுக்காதேன்னு சொன்ன எவையா கேட்குறான், இதோ வந்துட்டாம்ல அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நம்ம ஜின்னு வந்து, ஏப்பா தம்பி, புதுசா லாண்ட்ரிலாம் பண்ணி கொடுக்குற போல, இதோ என் க்ளவுஸ், இதையும் சேர்த்து துவைச்சு கொடு, அப்படியே சும்மா பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஜின்னு பக்கத்து ரூம்ல உட்காந்து நம்ம ஹோபியோட லைவை பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு தெரியுது. அப்படியே அந்த லைவ் வந்து ஸ்மூத்தா முடியுதுப்பா.
இத்துடன் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆர்மி.